மோசமான நிர்வாகம் தான். அந்த நிர்வாகத்தினால் தமிழ்நாட்டிற்கு 5 லட்சம் கோடி கடன் வந்தது மறுப்பதற்கில்லை, மாற்று கருத்து இல்லை. ஸ்டாலின் வந்த என்னாச்சு? 4.5 ஆண்டுகள்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை எவ்வளவு வச்சிருக்காரு தெரியுமா? 9,30,000 கோடி. கர்நாடக ஆட்சி தொடங்கி எடப்பாடி ஆட்சி வரைக்கும் மொத்தமா எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி, ஓபிஎஸ், கர்நாடக எல்லா முதலமைச்சர்களும் ஒன்று சேர்ந்து வாங்கிய கடன் தொகை 5 லட்சம் கோடி. ஆனால் 4.5 ஆண்டுகளில் மட்டும் ஸ்டாலின் ஆட்சி வாங்கினது 4,30,000 கோடி. ஒரு நாளைக்கு இந்த 4,30,000 கோடிக்கு தமிழ்நாடு அரசு கட்டக்கூடிய வட்டியினுடைய தொகை எவ்வளவு தெரியுமா? 117 கோடி வட்டி மட்டும். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. தலா ஒவ்வொருத்தர் மேலையும் 1,17,000 ரூபாய் கடன் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா 1,17,000 ரூபாய் கடனோட பிறக்குது. தமிழ்நாட்டில் ஒருத்தன் சாகுறான்னா 1,17,000 ரூபாய் கடனோட சாகு. இப்படிப்பட்ட மோசமான நிதிநிலையை வைத்துக் கொண்டு நாங்கள் விடியல் தந்தோம், நாங்கள் மக்களோடு இருக்கிறோம், யாரும் எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று வாயிலே வசனம் பேசிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். இதுக்கெல்லாம் என்ன? மின்சார கட்டணத்தை ஏற்றியாச்சு, வீட்டு தீர்வு சொத்து வரி ஏற்றியாச்சு, குடிநீர் கட்டணத்தை ஏற்றியாச்சு, பால் விலையை ஏற்றியாச்சு, அத்தியாவசிய பொருட்களை ஏற்றியாச்சு, பேருந்து கட்டணத்தை ஏற்றியாச்சு. எல்லாவற்றையும் ஏற்றிய பிறகாவும் கூட எப்படி 9,30,000 கோடி கடன் வந்துச்சு? சிரிச்சு பாருங்க. அப்ப அறிவார்ந்த மக்கள் நிதிநிலை இன்றைக்கு மிக மோசமாக தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கக்கூடிய மாநிலமாக மாற்றிய தமிழ்நாட்டை மாற்றிய பெருமைதான் ஸ்டாலினுக்கு உண்டு. எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தாங்க சிந்திச்சு பாருங்க. கடந்த ஆட்சியில சொன்னாங்க ஸ்டெர்லைட் படுகொலை, பச்சை படுகொலை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம். எடப்பாடி ஆட்சியுடைய ஆட்சி, அதனுடைய காவல்துறை மனு கொடுக்க போன அந்த மண்ணின் மக்கள் மீது பச்சை படுகொலையை நிகழ்த்தியது. 15 பேர் மாண்டு போனார்கள். அவர்கள் சிந்திய ரத்தமும் அவர்கள் இழந்த மூச்சு காற்றினுடைய விளைவாக ஸ்டெர்லைட் ஆலை இழுத்து மூடப்பட்டது. நான் கேட்கிறேன், அதுல பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவிகளுக்கு நீதி வாங்கி தருவோம், அதை செய்த காவல்துறை அதிகாரி மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று இதே கும்பல் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி எல்லாரும் அதில் பாதிக்கப்பட்ட என் தங்கை ஸ்னோலினுடைய படத்தை போட்டு ஓட்டு பிச்சை எடுத்தாங்களா இல்லையா? எடுத்தாங்க. 4.5 ஆண்டுகள் ஓடிவிட்டது. அறிவார்ந்த பெருமக்களே, அந்த படுகொலையை அது தொடர்பாக அதை விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அம்மையார் அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் போடப்பட்டது. இந்த அருணா ஜெகதீசன் ஆணையம் எல்லாரையும் விசாரித்து ஒரு முடிவெடுத்து ஒரு அறிக்கையை தமிழ்நாடு அரசு கிட்ட கொடுத்திருக்கு. அந்த அறிக்கை என்ன சொல்லுது தெரியுமா? இவர்கள் எல்லாம் குற்றவாளிகள், இவர்கள் மேலெல்லாம் சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு பட்டியலை திமுக அரசு கிட்ட கொடுத்திருக்கு. அந்த பட்டியல்ல மிக முக்கியமான ஒரு காவலர், ஒரு காவல்துறை குற்றவாளி சைலேஷ்குமார் யாதவ். இந்த சைலேஷ்குமார் யாதவ் என்கிற இந்த தூத்துக்குடி படுகொலையை நிகழ்த்திய இந்த முக்கியமான காவல்துறையினுடைய இந்த குற்றவாளிக்கு திமுக அரசு ஏதாவது ஒரு தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்க, ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா, ஏதாவது நீதிமன்ற படிக்கட்டுகளுக்கு இழுத்திருக்கிறதா, வழக்கு பதிவு செய்திருக்கிறதா? ஒன்றுமே செய்யவில்லை. மாறாக ஸ்டாலினுடைய படத்தை போட்டு ஓட்டு பிச்சை எடுத்தீர்களே மானங்கெட்டவர்களே. அந்த சைலேஷ்குமார் யாதவிற்கு பதவி உயர்வு இந்த ஸ்டாலின் அரசு கொடுத்திருக்கு, மறுக்க முடியுமா? அப்போ எந்த அடிப்படையில் திமுக ஓட்டு போட முடியும்? மானம் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம உறவுகளை சுட்டு கொண்டாங்க, மறந்து போச்சா? செஞ்சு பாருங்க. அப்ப 15 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்கடா. அவன் உசுருக்கு என்னடா மரியாதை? அப்ப எந்த நடவடிக்கையும் இல்லை. சாத்தாங்குளத்தில் பார்த்தோமே, என் அண்ணன் வயதுக்கு ஒருத்த ஜெயராஜும் அப்பா வயதுக்கு ஒருத்த பெண்ணிக்ஸும் படுகொலை செய்யப்பட்டார்களே. காவல் நிலைய படுகொலை, சாத்தாங்குளத்தை உடைய வைத்தது. அந்த படுகொலை செய்யப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க அந்த ஆட்சியில. சிரிச்சு பாருங்க. ஏன் அந்த வழக்கு இதுவரைக்கும் முடியல? ஏன் இதுவரைக்கும் தண்டனை பெற்று கொடுக்கல? இந்த திமுக ஆட்சியில அதே மாதிரி கிட்டத்தட்ட 25 காவல் நிலைய படுகொலைகள் நடந்திருக்கு. அதனுடைய கடைசி படுகொலை தான் திருப்போணத்துல தம்பி அஜித் குமார். அப்ப என்னடா மாற்று திமுகவுக்கு?
அவன் ஆட்சியிலையும் காவல் நிலைய படுகொலை நடக்குது, ஓ ஆட்சியிலையும் காவல் நிலைய படுகொலை நடக்குது, அவன் ஆட்சியிலையும் ஊழல் நடக்குது, ஓ ஆட்சியிலையும் நடக்குது. அவனும் தமிழ்நாட்டுடைய கடனை அதிகப்படுத்துறான், நீயும் அதிகப்படுத்துற. அவனும் என்கவுண்டர் பண்றான், நீயும் பண்ற. எல்லாமே அதுதான் என்றால் இங்கே ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றம் எங்க இருக்கு? அதனாலதான் சொல்றோம் திமுகவிற்கு மாற்று அதிமுக அல்ல, அதிமுகவிற்கு மாற்று திமுக அல்ல. இவர்கள் 2 பேருக்கும் உண்மையான மாற்று நாம் தமிழர் கட்சி தான் என்று அறிவிச்ச நான் ஒன்றை கேட்கிறேன். எந்த இடத்துல திமுக ஓட்டு போட முடியும்? எந்த இடத்துல ஒரு காரணத்துல நீங்க சொல்லுங்க திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போடுறதுக்கு? கடந்த காலத்துல கவர்னர் கிட்ட போய் புகார் மனு கொடுத்தாரு ஸ்டாலின், ஊழல் வழக்கு அப்படின்னு, கொடநாடு கொலை வழக்கு நாங்கெல்லாம் நடவடிக்கை எடுப்போம்னு கொடுத்தாரு. இந்த 4.5 வருஷத்துல கொடநாடு வழக்குக்காக யாரையாவது கை செய்திருக்கீங்களா? யாரையாவது வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்களா? யாரையாவது நீதிமன்ற படிக்கட்டுக்கு ஏற்றி இருக்கிறீர்களா? அதிமுக காரர்கள் மீது யாராவது ஒருவர் மீது நடவடிக்கை எடுத்ததுண்டா? திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு அறிவார்ந்த பெருமக்களே, திமுக கார ஆட்சிக்கு வந்தால் அதிமுக காரனை பாதுகாப்பான், அவன் ஆட்சிக்கு வந்தா இவனை பாதுகாப்பான். 2 பேரும் ஒருத்தர் காட்டி கொடுக்கவே மாட்டான். இவன் அவனை குறை சொல்ற வரைக்கும் அவனுக்கு அரசியல், அவன் இவனை குறை சொல்ற வரைக்கும் இவனுக்கு அரசியல். இவ்வளவுதான். அப்ப மக்கள் அரசியல் எங்கிருந்து இருக்கும்? மக்களுக்காக அரசாக இல்லாமல் அரசுக்காக மக்கள் வாழ வேண்டிய நிலைமை இருக்கு. ஆனால் இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக அறிவார்ந்த பெருமக்கள் ஒரு காலத்துல மக்களுக்கான அரசாக இருந்தது. அது எங்க தாத்தா கிங் மேக்கர் காமராஜர் ஆண்ட அந்த 9 ஆண்டு காலம் மட்டும்தான் மக்களுக்கான அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டது. அந்த 9 வருஷங்க 1954 இருந்து 63 வரைக்கும் நம்ம தாத்தா காமராஜர் செஞ்ச அந்த மகத்தான புரட்சி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குது. அவர் தான் பள்ளிக்கூடத்தை திறந்தார். 13,000 பள்ளிக்கூடங்களை திறந்து மாணவர்களை படிக்க வைத்தார் காமராஜர். மாணவர்கள் படிக்க வர முடியல, வறுமை. என்னடா பிரச்சனை? சாப்பாடு போட்டாதான் மாணவர்கள் போடுறா சத்துணவ காசுல நான் பிச்சை எடுத்து தரேன்டா, போடுறா காசு. சாப்பாடு போட்டாரு, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், மாணவர்களை படிக்க வைத்தார், சாலைகளை போட்டார், மின்சாரத்தை பெருக்கினார், அணைகளை கட்டினார், நீர்களை தேக்கினார், பாசன வசதிகளை உண்டு செய்தார், தொழில்துறைகளை நிறுவனங்களை கட்டமைத்தார். எல்லாவற்றையும் செய்து அறிவார்ந்த பெருமக்களை 9 ஆண்டு காலம் மகத்தான ஆட்சி கொடுத்தார். வர்றவெல்லாம் பேசுறான் காமராஜர் ஆட்சி கொடுப்போம், காமராஜர் ஆட்சி கொடுப்போம். எவனாவது ஒருத்தன் கருணாநிதி ஆட்சி கொடுப்போம் சொல்றானா? திமுக காலம் சொல்றானா? நான் தான் கருணாநிதி ஆட்சி தருவோம். தர முடியாது. ஏன்? மக்கள் காலி துப்பிடுவாங்க. அவ்வளவு கேடுகட்ட ஆட்சி. ஆனா இவங்க வருஷம் கருணாநிதி பிறந்த நாளைக்கு சொல்லுவாங்க, ஹாப்பி பர்த்டே ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு. நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பி கருணாநிதி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு எங்க தாத்தா காமராஜருக்கு போடுங்க. அவர் தாண்ட தமிழ்நாட்டை செதுக்கிய நவீன சிற்பி. கருணாநிதி ஃபாதர் ஆஃப் கரப்ஷன், ஊழலின் தந்தை கருணாநிதி. விஞ்ஞான ரீதியாக மாட்டிக்கொள்ள முடியாமல் திருடிய ஊழல் செய்த ஆளு கருணாநிதி பேர் வழி. நீங்க அவரை கொண்டு போய் காமராஜரோட ஒப்பிடுறீங்க. எப்பேற்பட்ட மகத்தான மனிதர். காமராஜர் இறந்து 50 வருஷம் ஆயிட்டுங்க. 75 இருந்து 2025 வரைக்கும். இன்னைக்கும் காமராஜர் மீதான வன்மம் போல. காமராஜர் உசுரோடு இருக்கும்போது திமுக என்ன பண்ணா, அவர் அசிங்கப்படுத்துறதுக்காக அவருடைய நேர்மையான அரசியலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் இந்த திமுக அயோக்கிய பயல்கள் முரசொலி கட்டுரை, முரசொலி பத்திரிகை கருணாநிதி என்ன பண்ணாரு? காமராஜருக்கு கார்ட்டூன் போட்டாரு. இழிவாக சித்தரித்து காமராஜருக்கு சேலை கட்டி, காமராஜருக்கு மூக்குத்தி வைத்து, காமராஜருக்கு கூந்தல் வைத்து, அதுல பூ வைத்து காமராஜரை அசிங்கப்படுத்தி எல்லாமே செய்வாங்க. காமராஜர் ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் போகும்போது முன்னாடி எல்லாம் எரும மாட்டு தோல் அனுப்பிட்டு இருந்தாங்க, இப்ப எரும மாட்டியா அனுப்புறாங்க. கருவாட்டுக்காரியின் மகன் என்னென்ன கொஞ்சம் வார்த்தை பேச முடியுமோ அத்தனையும் காமராஜர் மீது பேசினார். காமராஜர் உசுரோட இருந்தபோதுதான் காமராஜரை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி எல்லாம் செஞ்சீங்க. காமராஜர் செத்து 50 வருஷம் ஆகி போச்சு. இன்னைக்காவது விடுறீங்களா? இன்னைக்கும் ஒருத்தன் பேசுறான் திமுக. ஐயா திருச்சி சிவா என்ன காமராஜருக்கு கருணாநிதி ஏசி போட்டு கொடுத்தார். என்ன கேவலம்! அறிவார்ந்த பெருமக்களை, இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் சாகும் போது பாக்கெட்ல 110 ரூபாய் பணத்தோட
இறந்த ஒரு மகத்தான மனுஷன் காமராஜர். 50 வருஷம் ஆகி மாறா உங்களுக்கு காமராஜர் மீதான வன்மம் போகல. ரேஷன் அரிசியை சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதன் காமராஜர். அவரை கொலை சொல்றதுக்கு எப்படா உனக்கு மனசு வருது? அப்ப எவ்வளவு வன்மம் பாருங்க. உண்மையான காமராஜருடைய பற்றாளர்கள், உண்மையான காமராஜருடைய வழி வந்தவர்கள் செத்தாலும் திமுக ஓட்டு போட மாட்டாங்க. உதயசூரியன் பொத்தானுக்கு அவன் கை ஒரு நாள் போகாது. அவன் தீர வச்சு விரலை எரிப்பானே ஒளிய உண்மையான காமராஜர் தொண்ட காமராஜர் வழி வந்தவன் திமுக ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி ஓட்டு போட்டானா காமராஜர் ஆன்மா பண்ணிக்க. அவ்வளவு கொடுமை. அறிவாத பெருமக்கள், தமிழ்நாட்டில் இவ்வளவு சிக்கல் இருக்கு. கனிமாவோட பிரச்சனை அத்தனையும் சிக்கல் இருக்கு. கடந்த 15 ஆண்டு காலம் ஆகியது. அத்தனைக்கும் எதிராக நாம் தமிழர் கட்சியினராக களத்தில் நின்று வாரம். மக்களுக்காக, மக்களில் இருந்து எந்த பின்புலமும் இல்லாமல், சினிமா பின்புலமோ பண பின்புலமோ சாதி மதம் ஒண்ணும் கிடையாது. எளிய மக்கள், சாமானிய மக்கள் முதல் தலைமுறையினராக இந்த மண்ணில் எப்படியாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட மாட்டோமா என்கிற உயரிய லட்சியத்தோடும் நோக்கத்தோடும் இந்த களத்தில் நிற்கிறோம். எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் மண்ணுக்கும் மக்களுக்குமாக நாங்கள் பெற்ற வழக்குகள், தடியடிகள், போராட்டங்கள், சிறைகள், சித்திரவதைகள் எல்லாவற்றையும் கடந்து மண்ணுக்கும் மக்களுக்குமாக உண்மையாக நிற்கிறோம். இந்த நிலைமையில புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. பேசித்தான் வர வழி இல்லை. அறிவார்ந்த பெருமக்களே, விஜயை கொண்டு வந்து நீங்க முன்னிலைப்படுத்துறாங்க. என்னவா 26 ஆட்சி பிடிக்க போறாங்க. சரி, பேசுவோம். நான் கேட்கிறேன், எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடணும்? ஒரு கேள்வி நான் கேட்க. இப்ப நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை என்ன நான் கேட்டேன். நான் ஒரு 2 மணி நேரம் நான் பேச முடியும். கல்வி கொள்கை என்ன, பொருளாதார கொள்கை என்ன, மருத்துவ கொள்கை என்ன, சாலைகளை எப்படி மேம்படுத்துவோம், குடிநீர் எப்படி வழங்குவோம், தரமான வேலை எப்படி கொடுப்போம், வேலை கட்ட சம்பளத்தை எப்படி கொடுப்போம், விவசாயத்தை எப்படி பெருக்குவோம், தொழில்துறையை எப்படி மேம்படுத்துவோம், தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி, இப்படி 2 மணி நேரம் குறைந்தபட்சம் உங்களுடைய கொள்கையை பேச முடியும். தாவேக காரணத்தை சவால் விடுறேன். நீங்க எவனாவது ஆரம்பத்தில் இருந்தீங்கன்னா 2 நிமிஷம் இந்த மைக்கை நான் உங்களுக்கு தரேன். உங்க கொள்கை என்னன்னு சொல்லி நான் உனக்கு ஓட்டு போடுறேன். நீங்க தாவேக காரங்கிட்ட கொள்கை என்று கேட்டால் கிலோ என்ன விலைன்னு கேட்பான். அந்த மாதிரி ஆளுங்க டிவிக்கே தளபதி சொல்றதை தவிர உனக்கு கொள்கைன்னு சொல்லிக்கிறது உனக்கு என்ன இருக்கு? எதுக்காக உனக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடணும் கேட்டா சொல்லுவாங்க. 200 கோடியை விட்டுட்டு வந்திருக்காரு தளபதி. 200 கோடியை விட்டுட்டு வந்தாலும் ஓட்டு போடணுமா? 200 கோடியை விட்டு வைத்து வந்து விட்டார் தளபதி என்று அதற்காக ஓட்டு கேட்கிறார்கள். அறிவார்ந்த மக்களே, விஜய் 200 கோடியை விட்டுட்டு வரல, 2000 கோடியை சம்பாதிச்சுட்டு வந்திருக்காரு. சரி, 200 கோடி சொல்றிய அந்த 200 கோடி சம்பளம் ஒரு படத்துக்கு எப்படிதான் கிடைச்சது? 150 ரூபாய்க்கு விற்க வேண்டிய டிக்கெட் ரசிகர் மன்ற காட்சி என்றும் முதல் நாள் முதல் காட்சி ஃபர்ஸ்ட் ஷோ என்றும் 150 ரூபாய் டிக்கெட் 3000 ரூபாய்க்கு வித்து வந்திய அது சுரண்டல் இல்லையா? ஆனா ஒரு சொந்த கட்சிக்காரங்க ஒரு சொந்த தொண்டர்கிட்ட காசை புடுங்கி 150 ரூபாய்க்கு விற்க வேண்டிய டிக்கெட்டை 20 மடங்கு ஏற்றி வைத்து வித்து சம்பாதிச்ச காசு அது 200 கோடி. 200 கோடி விட்டுட்டு வந்திருக்காராம். 200 கோடியை ஒருத்தர் விட்டுட்டு அரசியலுக்கு வர்றான் அப்படின்னா, அரசியலுக்கு வந்தால் 200 கோடி அல்ல 2000 கோடி 2 லட்சம் கோடி சம்பாதிக்க முடியும் என்கிற உள்நோக்கத்தோடு நீ வந்திருக்கேன். அதான் உண்மை. நான் கேட்கிறேன், விஜய் சரி டிவி கேட்க ஓட்டு போடணும். நீ சந்தர்ப்பாத அரசியல் செய்யாம இருக்கிறியா? உன் பேச்சுக்கு சந்தர்ப்பம் இல்லாம இருக்கா? இன்னைக்கு திருச்சியில முதற்கட்ட பரப்புரையை விஜய் தொடங்கி இருக்கிறார். சரி, வாழ்த்துக்கள். இந்த திருச்சியினுடைய மைய பிரச்சனை என்ன? திருச்சியில் இருக்கக்கூடிய வேளாண் குடிமக்கள், விவசாய மக்கள் எதனால பாதிக்கப்படுறாங்க? கர்நாடகா காவிரி நீரை தரமாட்டேங்குது. காவிரி நீர் பாசனத்திற்கு வந்தால்தான் அந்த மக்கள் விவசாயம் செய்ய முடியும். அப்ப திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ரைஸ் போர்டு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வேளாண் மண்டலம், திருச்சி வேளாண் மண்டலத்தினுடைய அடி நாளம் என்பது அவருடைய வாழ்வாதார சிக்கல் என்பது காவிரி சிக்கல். அப்ப காவிரி நீர் குறித்து திருச்சியில பேசக்கூடிய விஜய் ஏன்றைக்கு ஒரு வாய் திறக்கல? சிந்திச்சு பாருங்க. காவிரிக்கு ஆதரவாக கர்நாடகாவை எதிர்த்து பேசினால் அடுத்ததாக விஜய் நடிச்சு வெளியாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் படம் கர்நாடகாவில் ஓடாது. அப்போ கர்நாடகாவில் ஓடவில்லை என்றால் தனக்கு வர லாபம் போயிடும், படத்தின் மூலமா வரக்கூடிய சம்பளம் போயிடும்.
அப்ப சுய லாபத்திற்காக கர்நாடகாவில் தன் படம் ஓட வேண்டும் என்கிற சொந்த லாபத்திற்காக சுயநலத்திற்காக தமிழ்நாட்டினுடைய திருச்சியுடைய கொங்கு மண்டல திருச்சி மண்டலத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனை நீ பேச மறுக்கிற. இன்னும் நான் கேட்கிறேன், கட்சியினுடைய ஆரம்ப மாநாட்டில் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒரு இரு கண்கள் சொன்னல. அப்ப திராவிடம் ஒரு கண்ணு தானே. இந்த திராவிடத்துக்குள்ளாகத்தான் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லாம் வருது. நண்பர்களா, ஐயா கமலஹாசன் தக்லை படத்தினுடைய ஒரு ப்ரமோஷன் விழாவில் தமிழில் இருந்து கர்நாடகாவில் படம் ஓடணும், கேரளாவில் படம் ஓடணும், ஜனநாயக படத்துக்கு நல்லா கல்லாக்கட்டும் என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு பிழைப்பு நடத்துற தமிழின விரோதி இந்த விஜய். மறக்க முடியுமா? அதிகார சுய லாபத்திற்காக, காசு பணத்திற்காக தமிழ்நாட்டினுடைய உரிமையை அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாக தாய் பார்க்கிறது. உலகம் எப்படி ஓட்டு போட முடியும்? நாம் தமிழ் கட்சியில நாங்க சொல்றோம், எந்த கட்சியோட கூட்டணி இல்லை, திமுக அதிமுக இல்லை, காங்கிரஸ் பிஜேபியோட இல்லை. மேடை துவங்கல, நாம் தமிழ் துவங்க மேடை வேணும்னு நாங்க சொல்றோம். உனக்கு என்ன நிலைப்பாடு? எப்படா அதிமுக விட்டு பிஜேபி கலராது, எப்படா திமுக விட்டு காங்கிரஸ் கலராது, கூட்டணிக்கு போக மாட்டோம் என்று காங்கிரஸையும் அதிமுக விமர்சிக்க மாட்டேன். மதுரை மாநாட்டில் பேசுறாரு, ஸ்னோலினுடைய அம்மா என்னுடைய கையை பிடிச்சுக்கிட்டு ஸ்னோலினுக்கு இங்க தாய் மாமா மாதிரி அப்படின்னு இந்த அழுதாங்கன்னு பேசுறாரு. நான் கேட்கிறேன், ஸ்னோலின் அம்மா உங்க கட்சியில் இருக்கிறாங்க. ஸ்னோலின் எடப்பாடியினுடைய ஆட்சியில ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடும் போது சுட்டு படுகொலை செய்யப்பட்ட என் தங்கை. சரி, நான் கேட்கிறேன், இதுவரைக்கும் விஜய் இன்னைக்கு முதல் படுகொலை செஞ்சுட்டாரு, கட்சி துவக்க விழா மாநாடு போட்டாச்சு, அதே மாதிரி மதுரை மாநாடு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இது வரைக்கும் ஏன்னா ஸ்டெர்லைட் கொடுத்து வாங்கி தருங்க. ஸ்டோலினுக்கு நிகழ்ந்த படுகொலைக்கு ஒரு தாய் மாமனாக இதுவரை விஜய் வாங்கி திறக்காதது ஏன்? ஏன்னா அதிமுக விமர்சிக்க மாட்டாங்க. எப்படா பிஜேபி கலந்துறாரு, கூட்டணி லாப கணக்கு. அப்ப அரசியல் லாபத்திற்காக அதிமுக விமர்சிக்க மதுரை மாநாட்டில் படிக்கிறது திருப்பரங்குன்ற விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய். நான் அவங்க எனக்கு தெரியாதா? நான் அவர் விஜய் பேரை பார்த்து படிக்கிறேன். இப்படி ஒரு ஆள் கிட்ட இந்த நாடும் மக்களும் சிக்கிக்கொண்டு சிந்திச்சு பாருங்க. குறைந்தபட்சம் அந்த கட்சி அந்த தொண்டர் இருக்கா? அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ருசியான் அறிவிச்சார். என்ன அறிவிச்சாரு? விஜய் மக்கள் இயக்கத்துல 24 காலமாக யார் போஸ்டர் ஓட்டினானோ, எவன் கலப்பணி செஞ்சானோ, எவன் கொடி பிடிச்சானோ, எவன் கட்டவுட் வச்சானோ, எவன் பாலபிஷேகம் செஞ்சானோ, எவன் பரமக்காவடி எடுத்தானோ, எவன் மண்சோறு தின்னானோ அவனுக்கு தான் நான் பொறுப்பு கொடுப்பேன். மக்கள் இயக்கத்தில் உழைத்தவர்களுக்கு தான் தாவைக்காக முன்னணி பொறுப்பு, முதன்மை பொறுப்பு என்று வாக்குறுதி கொடுத்தார். இன்னைக்கு அதாவது நடந்திருக்கா?